வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் மோசஸ் ரத்னராஜ். செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பள்ளிக்கல்வித்துறையில் முறையான காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள தனக்கோடி நடுநிலைப் பள்ளியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான புதிய மாணவர் சேர்க்கையை அமைச்சர் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் 4 லட்சம் மாணவர்கள் இலக்கு வைத்து செயல்பட்டு வருவதாகவும் அரசின் சிறப்பு சலுகைகள் 100 விழுக்காடு சென்றடைய நடவடிக்கை எடுப்போம் எனவும் இந்த துறையில் முறையான காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என கூறிய அவர் பள்ளி குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை ஏற்பட்டால் சிறப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். 4 லட்சம் மாணவர்களை சேர்க்கின்ற இலக்கை வைத்து போகிறோம். கிட்டத்தட்ட 1.5 லட்சத்தை ஆல்ரெடி தாண்டிட்டோம். இனி வரும் காலங்களில் அடுத்தடுத்த வாரங்களில் இந்த இலக்கையை நோக்கி நாங்கள் பயணம் செய்துள்ளோம். இல்லை ரொம்ப அப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கக்கூடிய குழந்தைகள் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் சேர்றாங்க. அதே மாதிரி எல்லா தரப்பு மாணவர்களையும் இன்க்ளூசிவாக அரவணைத்து சேர்த்து போகக்கூடிய ஒரு இடமாக அரசு பள்ளிகள் இருக்குது. அப்படி பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை, நெக் டு நெக் தான் இருக்கு. நான் முதல்ல போட்ட கையெழுத்தே அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் கழிப்பறை வசதி, பூட்டப்பட்ட கதவுகள் இருக்கான்னு செக் பண்ணுற கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி, அங்கே இருக்கக்கூடிய வகுப்பறைகள் இதையெல்லாம் அந்த சரி செய்வதற்கான அந்த நிதி மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு மாடல் ஸ்கூலில் சொந்தமாக ஒரு கட்டிடம் கட்டுவதற்கான அந்த கோப்புகளில் தான் நான் கையெழுத்திட்டேன். இப்படி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் பாடத்திட்டம், பாடம், வகுப்பறை மட்டுமல்ல கழிப்பறை கூட நன்றாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டு என்னுடைய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பள்ளி திறக்க போகுது, எல்லாருக்கும் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு ஸ்கூலுமே அந்த ஆக்சஸ் டு எஜுகேஷனை நம்ம ஈஸ்வர் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட் ரூம்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அந்த கழிப்பறை வசதிகளையும் கண்ணும் கருத்துமாக நம்ம மெயின்டெனன்ஸ் அதை செய்யணும். அதை ஒருவேளை அவர்களுக்கு அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அவங்க தொடர்பு கூட உடனடியாக சரி செய்யணும். மாதிரி இல்லைண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிக்கூடங்கள்லையுமே அந்த ஆப்ஷன் இருக்கு. அவங்க இங்கிலீஷ் அவங்க சூஸ் பண்ண முடியும். அவங்க தமிழ் மீடியமில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றாங்களோ அதே மாதிரி ஆல்மோஸ்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் அவங்க சேர்றாங்க. இதில் எல்லாமே அவங்களை என்ஹான்ஸ் பண்ணுறது தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை என்பது இந்த மண்ணுக்கானது, எங்கள் மாணவர்களுக்கானது, அது எங்கள் டிஎன்ஏலே இருக்கிறது. அதில் ஆங்கிலம் என்பது அவர்களுக்கு கற்றலில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கூட ஸ்பெஷலாக அந்த குழந்தைகளுக்கு அதை என்ஹான்ஸ் பண்ணுவதற்கான முயற்சிகள் செய்கிறோம். ஆசிரியர் பற்றாக்குறை 2 நாள் முன்னாடி கூட டிஆர்பிக்கு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்குறோம். உடற்கல்வி சொல்லித்தர அந்த பிடி டீச்சர்ஸை கூட வேகன்சியை சீக்கிரம் போடுங்கன்னு சொல்லி டிஆர்பிக்கு ரெக்வஸ்ட் பண்ணிடுறோம். சட்டம் ஒழுங்கு பற்றி பிரச்சாரத்தில் பஞ்ச் டயலாக் பேசிய விஜய் முதல்வரானதும் ஆழ்ந்த உறக்க நிலைக்கு சென்று விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள எக்ஸ்தல பதிவில், கடலூரில் 25 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது எனவும், இப்படி தொடர்ச்சியாக நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கென்ற ஒன்று இருக்கா இல்லையான மக்களுக்கு சந்தேகம் வருகிறது எனவும், இந்த சோஃபா மாடல் அரசு அமைஞ்சது முதல் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள்னு இப்படி குற்றங்கள் நடக்காத நாளே இல்லை என பதிவேற்றுள்ளார். மேலும் தேர்தல் பிரச்சாரத்திற்காக பக்கமாக பேப்பர் வச்சு சட்டம் ஒழுங்கு பற்றி வாய்க்கிழிய பஞ்ச் டயலாக் பேசியவர் முதலமைச்சரானதும் டீப் ஸ்லீப் மோடுக்கு போய்விட்டார் எனவும், பெண்கள் பாதுகாப்புக்காக தாங்கள் அறிவிச்ச சிங்கப்பெண் படையோட தொடக்க விழாவை கடைசி நேரத்தில் ரத்து செய்திருக்கிறீர்கள், நிகழ்ச்சியை தள்ளி வைத்திருக்கிறீர்களா இல்லை அந்த முயற்சியே தள்ளி வைத்து விட்டீர்களா என மக்கள் கேட்கிறார்கள் என்றும், சிங்கப்பெண் படையின் பேரையும் யூனிஃபார்ம் சீருடையும் மாற்றுறதுதான் மாற்றமா, இல்லை சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் அவகாசம் வேணுமா, நீங்க டைம் எடுத்து கத்துக்கிட்டு வந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுற வரை தமிழ்நாடு தாங்காது சிஎம் சார் என பதிவிட்டுள்ளார். தொடரும் குற்றச்சம்பவங்களை தடுக்க என்ன செய்ய போகிறது இந்த அரசு என கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். தவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்படும் என அறிவித்தார். அவருடைய இந்த அறிவிப்பு உடனடியாக அமலுக்கு வந்துவிட்டது. இந்த அதிரடிப்படையின் முதல் பெண் அதிகாரியாக பவானீஸ்வரை நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த படையில் ஒரு போலீஸ் சூப்பரண்ட், 2 துணை போலீஸ் சூப்பரண்டுகள் மற்றும் 4 இன்ஸ்பெக்டர்கள் உள்பட 30க்கும் மேற்பட்ட போலீசார் விரைவில் நியமிக்கப்பட உள்ளனர். இந்த அடிப்படையில் இடம்பெறும் பெண் போலீஸ் மற்றும் பெண் சப் இன்ஸ்பெக்டர்களுக்கு சிறப்பு சீருடை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை இன்று தமிழக முதலமைச்சர் தொடங்கி வைப்பதாக இருந்தது. இதற்கான ஏற்பாடுகள் ராஜரத்ன மைதானத்தில் துரிதமாக நடைபெற்று வந்த நிலையில் தொடக்க விழா திடீரென ரத்து செய்யப்பட்டது. இந்த தொடக்க விழா குறித்த அதிகாரப்பூர்வ தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு துவக்க விழா நடக்க இருந்தது. ஆனால் அதுவும் ரத்து செய்யப்பட்டது.
இந்நிலையில் 2வது முறையாக மீண்டும் இந்த விழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை நிறுத்தி வைத்துள்ளது ஏன் என்று திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கடலூரில் இளம்பெண் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட செய்தியும், தூத்துக்குடியில் நண்பர்களுடன் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட செய்தி என தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து வேதனை அளிக்கும் குற்ற சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளின் தீவிரத்தை உணர்ந்து எப்போது செயல்பட போகிறது தாவேக அரசு? மகளிர் பாதுகாப்புக்காக இன்று தொடங்கப்படும் என்று அறிவித்திருந்த சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை நிறுத்தி வைத்துள்ளது ஏன்? தொடரும் இந்த குற்ற சம்பவங்களை தடுக்க இந்த அரசு என்ன செய்ய போகிறது என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். மேகதாது விவகாரத்தில் தனது அரசியல் காரணங்களுக்காக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அரசியல் செய்து வருவதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டத்துறை நூலக அறையில் சட்டத்துறை சார்பில் 45 அரசு உதவி வழக்கறிஞர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்வில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். கோவை சிறுமி கொலை வழக்கில் வெகு விரைவில் நீதியை பெற்றுத்தர முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாகவும், நீண்ட காலமாக சிறையில் உள்ள இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கு பரோல் கிடைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு பூமி பூஜை நடத்தப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் பூமி பூஜை செய்யக்கூடாது என வழக்கு தொடுத்துள்ளோம். இந்த விவகாரத்தில் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. தேவை ஏற்படும் பட்சத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிவித்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா வழியில் என்னுடைய பயணத்தை தொடர்கிறேன் என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்த நிலையில் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதன் விளைவாக அக்கட்சியில் உட்கட்சி பூசல் உருவாகி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அணி மற்றும் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணி என இரு அணிகளாக உடைந்தது. இதையடுத்து இரு தரப்புகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று சமரசம் எட்டப்பட்டதை அடுத்து சி.வி. சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் தவிர மற்ற எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இணைந்தனர். இந்நிலையில் சி.வி. சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர் ஆகியோர் அதிமுகவில் இருந்து வெளியேறி தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு அதன் பிறகு என்னுடைய முடிவை பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிக்கிறேன் எனவும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா வழியில் என்னுடைய பயணத்தை தொடர்கிறேன் என கூறினார். அது முதல்ல ஒரு விஷயம், நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய வழியில், புரட்சித் தலைவி அம்மா வழியில் பயணம் தொடருது. அதே நேரத்தில் எனக்கு முக்கியம் என்பது என்னுடைய தொகுதி மக்கள். அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. இந்த மாபெரும் மலையில் கூட 62,000 வாக்கு வித்தியாசத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை தேடி தந்தது விராலிமலை மக்கள். இந்த மக்களுக்கு நான் நன்றியோடு இருக்கணும், நன்றி சொல்லணும், அவங்களுக்கு பணியாற்றணும். அவங்க நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்காக உழைத்தவர்களுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு, அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நான் கேட்கணும். அதனால் அவங்க பல்வேறு கருத்துக்களை ஆதங்கமாக சொன்னாங்க, வருத்தமாக சொன்னாங்க, வேகமாக சொன்னாங்க. எல்லா கருத்துக்களையும் நான் உள்வாங்கியிருக்கிறேன். கருத்துக்களை கேட்பது என்னுடைய கடமை. அந்த கருத்துக்களை உள்வாங்கியிருக்கிறேன், செவிமடுத்திருக்கிறேன், பொறுமையாக கேட்டிருக்கிறேன். அவங்கள பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கிறேன். அவங்க வேகமாக இருக்கிறாங்க. இதுதான் காலையில் நடந்தது. தமிழ்நாட்டின் புதிய டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடத்தப்பட்டது. இதனை முன்னிட்டு தேர்தல் ஆணைய உத்தரவின்படி பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டன. இதன்படி தமிழகத்துக்கான பொறுப்பு டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமனம் செய்யப்பட்டார். இந்த சூழலில் தேர்தல் முடிந்து தாவேகா தலைமையில் புதிய அரசு பொறுப்பேற்றுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தின் புதிய டிஜிபி பதவிக்காக ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர் மற்றும் மகேஷ்குமார் அகர்வால் ஆகிய 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான பட்டியல் UPSCக்கு அனுப்பப்பட்டது. இது தொடர்பாக டெல்லியில் நடந்த கூட்டத்தில் இந்த 3 பேர் கொண்ட பட்டியலுக்கு UPSC ஒப்புதல் அளித்தது. அவர்கள் 3 பேரில் ஒருவர் விரைவில் டிஜிபியாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தின் புதிய டிஜிபி யார் என்பது குறித்த முக்கிய அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. காவல்துறையில் மிக உயரிய பதவியாக விளங்கும் தமிழக டிஜிபி பதவிக்கு IPS அதிகாரியான மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் CBI, CBCID உட்பட முக்கிய புலனாய்வு அமைப்புகளில் பணிபுரிந்தவர். 1994ஆம் ஆண்டு பேட்ச் தமிழ்நாடு கேடர் IPL அதிகாரி
மகேஷ்குமார் அகர்வால் 22 வயதிலேயே ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று அதிகாரியானவர் என தெரிய வந்துள்ளது. நெல்லையை உலுக்கிய ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக பெண்ணின் தாயார் எஸ்ஐ கிருஷ்ணகுமாரியை சிபிசிஐடி போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் கவின் செல்வ கணேஷ். இவர் ஐடி நிறுவன ஊழியராக வேலை பார்த்து வந்தார். இவரை கடந்த ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி நெல்லை கேடிசி நகரில் ஒரு மர்ம கும்பல் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்தது. இந்த ஆணவ கொலை தொடர்பாக நெல்லை மாநகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். ஆரம்பகட்ட விசாரணையில் கவினின் காதலியான சித்த மருத்துவர் சுபாஷினியின் சகோதரர் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை எஸ்ஐ சரவணன் ஆகியோரை மாநகர போலீசார் கைது செய்தனர். கவின் மற்றும் சுபாஷினி காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த கொலை நடந்தது தெரிய வந்தது. பின்னர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின் பெயரில் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றம் செய்தனர். விசாரணையை கையில் எடுத்த சிபிசிஐடி போலீசார் தந்தை மற்றும் மகன் இருவரையும் காவலில் எடுத்து தீவிரமாக விசாரித்தனர். இந்த வழக்கு விசாரணையில் புதிய திருப்பமாக சுர்ஜித்தின் பெரியம்மா மகனான கல்குவாரி உரிமையாளர் ஜெயபால் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். கொலைக்கான தடயங்களை மறைக்கவும் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கவும் ஜெயபால் உதவியதாக போலீசார் தரப்பில் தெரிவித்தனர். இவர்கள் 3 பேரும் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து வழக்கில் சதி திட்டத்தை முழுமையாக வெளிக்கொண்டு வரும் முயற்சியில் சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக இறங்கினர். சுபாஷினி மற்றும் அவரது தாயாரும் பெண் எஸ்ஐயுமான கிருஷ்ணகுமாரி ஆகியோரிடம் போலீசார் பல மணி நேரம் விசாரணை நடத்தினர். ஏற்கனவே கைதானவர்களிடம் நடத்திய விசாரணை மற்றும் தற்போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த கொலையில் கிருஷ்ணகுமாரிக்கு தொடர்பு இருப்பதாக போலீசார் கண்டுபிடித்தனர். இதையடுத்து இந்த வழக்கில் 4வது நபராக பெண் எஸ்ஐ கிருஷ்ணகுமாரியை சிபிசிஐடி போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். இதனையடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் அவரை 12 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.